ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு சகோதரி ஜெயந்தி ரங்கராஜன் திருப்புல்லானி. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ அரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் ஷமாம் கருணையாம் கமலாமி வான்யாம் கோதாமனன்ய சரணகா சரணம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அப்படின்றவர் தன்னோட மனசுக்குள்ள ஒரு தோட்டம் அமைத்தாராம். அந்த தோட்டத்தில் கற்பகவல்லி என்று ஒரு கொடியை நட்டாராம். ஒரு கொடி தனியாக நடக்கூடாது, அது பற்றி படருவதற்கு நாம் பந்தல் போடுவோம் அல்லவா, அதுபோல் இவரும் அந்த கொடி பற்றி படருவதற்கு ஒரு சந்தன மரத்தை நட்டாராம். ஆக இந்த கற்பகவல்லி என்னும் கொடியாகப்பட்டது அந்த சந்தன மரத்தை சுற்றி பின்னி படர்ந்து வளர்ந்ததாம். அது அந்த சந்தன மரமாகப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன். அந்த கற்பகவல்லி என்னும் கொடியாகப்பட்டது ஆண்டாள். பெரியாழ்வார் ஒரு தோட்டம் ஒன்று அமைக்கிறார். அந்த தோட்டத்தில் கற்பகவல்லி என்னும் கொடியை நட்டு வளர்க்கிறாராம். ஒரு தோட்டத்தில் கொடி படர்வதற்கு பந்தல் போட வேண்டும். ஆக இந்த கற்பகவல்லி என்னும் கொடி படர்வதற்கு ஒரு சந்தன மரத்தை நடுகிறார் பெரியாழ்வார். ஆக இந்த கொடியாகப்பட்டது அந்த சந்தன மரத்தை பற்றி படர்ந்து வளர்கிறதாம். பெரியாழ்வார் தோட்டம் அமைத்தது தனது மனதினுள். அதில் அந்த கற்பகவல்லி கொடி என்பது இந்த கோதை நாச்சியார். அந்த கொடி பற்றி படருவதற்கு அவர் நட்ட சந்தன மரம் ஹரி என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன். ஆக ஸ்ரீமன் நாராயணனோடு இந்த கற்பகவல்லி என்னும் கொடியாகப்பட்டது பின்னி படருவதைப் போல நாமும் மோட்சம் பெற்று ஸ்ரீமன் நாராயணனோடு கலக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியாக அவதரித்து வராக எம்பெருமான் உபதேசித்தவற்றை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது அப்படின்னு முக்கரணங்களால் பெருமாளை ஆசிரியித்தால் மோட்சம் நிச்சயம் என்பதை சொல்வதற்காக கலியுகத்திலே அவதரித்து நோன்பு நூற்கிறாள். நோன்பு நூற்று தானும் அந்த பறையை பெற்று நம் அனைவருக்கும் அந்த மோட்சம் எனும் பறையை வாங்கிக் கொள்கிறாள். அங்கன் மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்கீழ் சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கம் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். அங்கன் மாஞாலத்து அரசர்கள் கூட உன் பள்ளிகட் கீழே உன்னோட சிம்மாசனத்தின் கீழ் வந்து உன்னிடத்தில் கை கட்டி மோட்சத்தை பெற காத்து நிற்பார்களாம்.
அதுபோல் நாங்களும் இங்கே காத்திருக்கின்றோம், எங்களுக்கு மோட்சத்தை கொடு என்று மீண்டும் கண்ணனிடம் பிரார்த்திக்கிறார்கள். கோதையும் தனது தோழிகளுடன். ஒரு முனிவர் காட்டுல தவசிருந்திருக்கார். அந்த முனிவர் தவசிருக்க நேரம் அந்த நாட்டு ராஜாவாகப்பட்டவர் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு செல்கிறார். அவர் வேட்டையாடிக்கொண்டே வெகு தூரம் உள்ளே வந்து விடுகிறார். தனது பரிவார தேவதைகளை விட்டுவிட்டு இவர் ரொம்ப தூரம் உள்ளே வந்து விடுகிறார். காட்டின் உள்ளே அவருக்கு தண்ணீர் தாகம் மிகுந்து ஏற்படுகிறது. அருகினில் எங்காவது நீர் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே அவர் உள்ளே வர அங்கு ஒரு முனிவர் அமர்ந்து தபம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் போய் நாம் நீர் கேட்டு தாகத்தை தணித்துக் கொள்ளலாம் என்று இந்த ராஜா அவரிடம் சென்று தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறார். அந்த ரிஷியோ தவத்தில் மூழ்கி இருந்தபடியால் இந்த ராஜா கேட்டது அவர் காதில் விழவில்லை. ராஜாவிற்கு கோபம் வந்து விடுகிறது. தான் இந்த நாட்டுக்கு ராஜா, தாம் வந்து தண்ணீர் கேட்கின்றோம், அதற்கு கூட பதில் சொல்லாமல் இவர் தவத்தில் மூழ்கி கிடக்கிறாரே என்று பக்கத்தில் பார்க்கிறார். ஒரு பாம்பு இறந்து கிடக்கிறது. அந்த பாம்பை எடுத்து இந்த முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டுவிட்டு கம்பினால் அந்த பாம்பை எடுத்து இந்த முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டுவிட்டு இந்த ராஜா சென்று விடுகிறார். அந்த முனிவரின் மகன் ரிஷிகுமாரன் அங்கு வருகிறார். தனது தகப்பனாரின் கழுத்தில் ஒரு பாம்பை மாலையாக, அதுவும் இறந்த பாம்பை மாலையாக போட்டிருப்பதை பார்த்து இது யார் செய்த வேலை என்று கோபம் கொள்கிறார். ஆனால் அந்த ரிஷியோ மகனிடம் கோபம் கொள்ளாதே, ரிஷிகளுக்கு கோபம் கொள்வது அழகு கிடையாது என்று சொல்ல, ஆனால் இந்த குமாரனோ அது எப்படி எனது தந்தையை அவமதிக்கலாம் என்று கோபம் கொள்கிறார். இந்த ரிஷிகுமாரனின் தோழனாகப்பட்டவர் இந்த ராஜாதான் அதை செய்தார் என்று சொல்ல, இந்த ரிஷிகுமாரன் அந்த ராஜாவுக்கு சாபம் கொடுக்கிறார். இன்னும் 7 நாட்களில் பாம்பு தீண்டி நீ இறக்க கடவாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். அரண்மனைக்கு சென்ற ராஜா நிதானமாக யோசித்து தான் செய்த தவறுக்கு வருந்துகிறார். அவரோ தவத்தில் மூழ்கி கிடக்கிறார். நாம் கேட்டது அவருக்கு எப்படி கேட்டிருக்கும்? இருந்தாலும் நாம் பண்ணது தவறு. நாம் அந்த பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டிருக்க கூடாது. இது பாகவத அபச்சாரம். நாம் மாபெரும் தவறு இழைத்து விட்டோம் என்று அவர் வருந்தி கொண்டிருக்கும் நேரத்தில் ரிஷிகுமாரனோ சாபம் கொடுத்து விட்டார். இது அந்த ராஜாவுக்கு தெரிய வருகிறது. இன்னும் 7 நாளில் நாம் இறக்கப் போகிறோம் என்றால் மோட்சத்துக்கு போக வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் எனும் நேரம் சுகபிரம்மத்திடம் போய் அவர் பிரார்த்திக்கிறார். சுகபிரம்மத்திடம் நான் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும், இது போல் எனக்கு ஒரு சாபம் இருக்கிறது என்று கேட்க, சுகபிரம்மமும் எங்குமே ஒரு நிமிட நாழி அமராதவர். அவர் இவர் மோட்சத்துக்கு போவதற்கு உண்டான வழிமுறைகளை சொல்கிறார். அது வேறு ஒன்றுமில்லை, பரீட்சித் மகாராஜாவிடம் சாதாரணமாக யாராவது தானம் கேட்டால் அல்லது ஏதாவது விஷயங்கள் கேட்டால் கூட நான் இருந்து சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர், உன்னிடம் ஏன் தெரியுமா நான் இவ்வளவு நாழிகை நிற்கிறேன்? நீ கேட்பதோ மோட்சத்துக்கு செல்லக்கூடிய வழியை, அதனால் உனக்கு மோட்சத்துக்கு செல்வதற்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். சுகபிரம்மன்றவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு வீட்டுல போய் யாச்சகம் கேட்டுதான் தினமும் அவர் அன்னம் அருந்துவது. அப்படி யாச்சகம் கேட்டு அவர் நிற்பது ஒரு நாழிகை கூட இருக்காது. அதற்குள்ளாக அவர்கள் யாச்சகம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த வீடு நோக்கி சென்று விடுவார். அன்று யாருமே யாச்சகம் அளிக்கவில்லை என்று சொன்னால் அன்று முழுக்க எதுவுமே சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பார். மறுநாள் இது போல். ஏன் அவர் ஒரு நாழிகைக்கு மேல் அங்கு நிற்க மாட்டார் என்று சொன்னால், யாச்சகம் கேட்பது என்பது அத்தனை நாழிகை வரையிலும் தான் இருக்க வேண்டும். அது கூட எப்படி தெரியுமா? வீட்டில் இருப்பவர்கள் இடம் யாச்சகம் அளிப்பதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் அன்று ஒவ்வொருவர் இல்லத்திலும் கோக்கள் இருந்தது. கொல்லைக்கு சென்று அந்த கண்ணுக்குட்டி சுரப்பு விடும் அவகாசம், சுரப்பு விட்ட பின் பால் கறந்து அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த அவகாசம் வரையில் மட்டும்தான் ஒரு வீட்டு வாசலில் யாச்சகம் கேட்பவர்கள் இருக்க வேண்டும். ஆக இவ்வாறு இருக்கக்கூடியவர் இங்கு இந்த மகாராஜாவிற்கு மோட்சத்துக்கு உண்டான வழியை சொல்கிறார். 1 நாள் 2 நாள் அல்ல, 7 நாட்கள். அந்த மகாராஜா வேறு யாரும் அல்ல,
பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜாவுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அரண்மனையில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு பகவத் லீலைகளையும் பகவத் பக்தி கதைகளையும் பகவத் நாமாக்களையும் சொல்லி சொல்லி பரீட்சித் மகாராஜாவுக்கு மோட்சம் கிடைப்பதற்கு உண்டான வழியை அளிக்கின்றார் இந்த சுகபிரம்மம். அதுபோல் தவறு செய்தவர்கள் அந்த தவறை நினைத்து வருந்தினாலும் அவர்களுக்கு நீ மோட்சத்தை கொடுப்பாயே கிருஷ்ணா, இதோ நாங்களும் உன் கீழ் வந்து நிற்கின்றோம். கர்வம் அடைந்தவர்களுக்கு கூட அந்த கர்வத்தை அடக்கி அவர்களுக்கு நீ மோட்சம் கொடுப்பாயாமே, எங்களுக்கு கொடுக்க கூடாதா? அதுவும் எப்படி தெரியுமா? நீ கண்களை உடனே விரித்து விடாதே, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக உன் கண்களை திறந்து அந்த கிண்கிணி வாய் செய்த, அதாவது தாமரை பூவை ஒத்து இருக்கக்கூடியதான உனது இதழ்களை விரித்து எங்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார். எப்படின்னா, ஒரு மழை சாதாரணமா மேகமூட்டமா சில்லுன்னு காத்து வரும் பொழுது அந்த காத்து நமக்கு இதமா இருக்கு. அதே காத்து கொஞ்சம் வேகமா வீசி நம் உடைகளும் கேசமும் களையும் பொழுது காத்து இவ்வளவு வேகமா வீசுறதுன்னு கொஞ்சம் நமக்கு வருத்தமா இருக்கு. அதே காற்று மணல் புழுதி அத்தனையும் வாரி நம் மீது இறைத்து கண்களுக்குள் விழச் செய்யும் பொழுது அப்பப்பா பேய் காத்து என்று நாம் சொல்கிறோம், நம்மால் தாங்க முடியாது போனால். அதுபோல் நீ எடுத்தவுடனே உன் கண்கள் விரிய எங்களை பார்த்து விட்டால் அதோட அருட்கடாட்சம் எங்களால் தாங்க முடியாது. அதனால் மெல்ல மெல்லமாக உனது கண்களை திறந்து உன் திருவாய் மலர்ந்தருளி எங்களுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்றார். அடுத்த பாசுரத்தில் கண்ணன் எவ்வாறு எழுந்து வர வேண்டும், இதில் எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்று சொன்ன ஆண்டாள் நாச்சியார் அடுத்த பாசுரத்தில் எவ்வாறு எழுந்து வர வேண்டும் என்பதை சொல்கிறாள். நேயர்களே, ஜெம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.